அன்றைக்கு சாலமோன் மண்டபத்தில் என்ன பண்ணாங்க, ஜனங்கள் எல்லாரும் கூடி என்ன பண்ணாங்க, ஒருமிக்க பூரிகைகளையும் எக்காலங்களையும் ஊதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு, மகிமை தேவனுடைய ஆலயத்தை மூடிக்கொண்டதாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நீங்கள் செலுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆலயமாக இந்த இருதயத்துக்குள்ளாக தேவனுடைய மகிமை தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்க மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நமக்குள்ளாக ஸ்தோத்திர பலிகள் ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. எக்காலத்திலும் என்ன பண்ணுமா, ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். உன் வாயில் என்ன பண்ணுமா, எக்காலத்தை வை என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எக்காலத்தை உங்க வாயில வைத்து பாருங்கள். அன்றைக்கு எரிகோ பட்டணம் விழுந்ததற்கு காரணம் தெரியுமா, ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கிட்ட கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஸ்தோத்திரங்களை செலுத்து. ஹல்லேலூயா. 7 தடவை என்ன பண்ணுங்க, சுற்றி வந்து